ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஸ்பைடி வேர்ல்ட். நான் உங்கள் கிஷோர் கண்ணன். நான் என்னோட காஷி இன்ஃபோடெக் செஷனில் பார்த்த எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம ஹேக்கிங் கோர்ஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம் இனிமேல் நம்மளோட வீடியோ கண்டென்ட்டில். ஸோ இந்த ஹேக்கிங் கோர்ஸ் நான் எங்கேருந்து படித்தேன்னு பார்த்தீங்கன்னா காஷி இன்ஃபோடெக்கில். ஸோ அதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா kashiinfotech.com/hacking course அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் வரும். ஸோ அதில் உங்களுக்கான ஹேக்கிங் கோர்ஸ் ரிலேட்டடான என்னென்ன டாபிக்ஸ்லாம் நீங்கள் படிக்க போகிறீங்க, ஸோ அதில் என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்குது, நீங்கள் எதெல்லாம் இதில் வந்து கற்றுக்கலாம், ஸோ எதில் எல்லாத்தையும் டாப் மோஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும், ஸோ எந்தெந்த வெப்சைட்ஸில் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் எத்திக்கல் ஹேக்கிங் யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் என்னென்ன ட்ரைனிங்கில் கற்றுக்க போகிறீங்க, எப்படியெல்லாம் உங்களோட ப்ரொஃபைலை பில்ட் பண்ண போகிறீங்க, ஸோ எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸுக்கான டீட்டெயில்ஸ், எத்தனை நாள் இந்த கோர்ஸ் படிக்க போகிறீங்க, எவ்வளோ மணி நேரம், அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னென்ன கொடுப்பாங்க, ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்ண போகிறாங்க, எல்லாமே உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் டீட்டெயிலாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் அந்த கோர்ஸ் கண்டென்ட்டில் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி டாபிக், ஸோ என்னென்னலாம் உங்களுக்கு கோர்ஸ் கண்டென்ட்டில் கவர் ஆக போகுது அப்படின்றதும் உங்களுக்கு இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கான கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இதில் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஸ்க்ரால் பண்ணி வரும்போது அப்ளை ஃபார் கோர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் இமெயில் ஐடி, வெப்சைட்டு, அதில் நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கான மெயில் ஐடிலாம் கேட்கும். அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் மெயில் ஐடியில் நீங்கள் மெயில் பண்ணீங்க உங்களோட ரெக்வெஸ்ட் அப்படின்னா அதுக்கு அவங்க பார்த்துட்டு ரெஸ்பான்ஸும் பண்ணுவாங்க. நானும் இப்படி தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போது நான் என்னோட கோர்ஸ் கண்டென்ட்டில் படித்தது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குக்கி தெஃப்ட் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த குக்கி தெஃப்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸு உங்களோட ப்ரிஃபரன்ஸஸையும் லாகினையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக குக்கீஸ் அப்படின்னு ஒன்று வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. ஸோ இந்த குக்கீஸை வந்து திருடிட்டு போகிறது மூலிமா, அதுக்கு இன்னொரு நேம் பார்த்திங்கன்னா செஷன் ஹைஜாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பண்ணுறது மூலிமா அட்டாக்கர்ஸ்க்கு நம்மளோட அக்கௌண்ட்ஸுக்கான ஆக்சஸ் கம்ப்ளீட்டாக கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு இமெயிலில் வந்து ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, அதில் யாருக்காச்சும் மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ எல்லாத்தையுமே வந்து இவங்களால் திருடிக்க முடியும். ஸோ உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு, அதாவது குக்கீஸை வச்சு அவங்களோட சிஸ்டமில் அந்த குக்கீஸை இன்ஸ்டால் பண்ணுறது மூலயமா உங்கள் லாகின் இன்ஃபர்மேஷன்ஸ், நீங்கள் அந்த டேட்டாவை வச்சு நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுற மாதிரியே அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து அதை யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த குக்கி தெஃப்ட் மூலயமா. ஸோ இதிலேருந்து எப்படி நம்ம வந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் போகிறீங்க அப்படின்னா ஹெச்டிடிபி அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய செக்யூர்டான வெப்சைட்ஸை மட்டும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த ப்ரௌசர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா குக்கி டெலீட் ஆப்ஷன்ஸும் இருக்கும். அதாவது நீங்கள் ஒன்ஸ் வந்து அந்த ப்ரௌசிங் செஷன் முடிஞ்ச உடனே அந்த விண்டோ க்ளோஸ் ஆன உடனே அந்த குக்கீஸ் எல்லாமே டெலீட் ஆகிற மாதிரியான ஆப்ஷன்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும். அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஏதாச்சும் பப்ளிக் வைஃபை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதையுமே தவிர்க்க பாருங்கள். ஏதாச்சும் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனுக்கு இன்கேஸ் உங்களுக்கு அப்படி பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்ததுன்னா ஒரு விபிஎன் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலிமா இந்த குக்கி தெஃப்ட்லேருந்து நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.